வாங்க அப்படியே போகிற போக்கில் ஒரு ப்ரீவியஸர் கொஷின் பார்த்துட்டு போயிடலாம். சுபாஷ் சந்திர போஸ் முற்போக்கு கட்சியை தொடங்கிய ஆண்டு. இதுக்கு தான் நம்ம இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்கிறது. சில வார்த்தையை மட்டும் ஃபார்வர்ட் பிளாக்குன்னு கேட்டால் நமக்கு தெரியும். அதை தொடங்கினது சுபாஷ் சந்திர போஸ் தானு. முற்போக்கு கட்சினா நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். முற்போக்கு கட்சினா ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தான். அதை எப்போ தொடங்கியிருக்காருன்னா 1939 திரிபுராவில் தொடங்கியிருக்காரு. அப்போ நம்ம சுபாஷ் சந்திர போஸை பற்றி லைட்டாக மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுவோம். 1897 ஜனவரி 23 வங்காளத்தில் பிறக்கிறாரு. 1897 ஜனவரி 23 வங்காளத்தில். அம்மா அப்பா பேரை பார்த்துருவோம். பிரபாவதி தத் போஸ் ஜானகிநாத். பிரபாவதி தத் போஸ் ஜானகிநாத். 1919 இந்திய வரலாற்றில் நிறைய சம்பவங்கள் நடக்கும். என்னெல்லாம் நடக்கும்? ஃபஸ்ட்டு ரவுலட் சட்டம் கொண்டு வராங்க. அடுத்த கிலாபத் இயக்கம் நடக்குது. கிலாபத் இயக்கத்துக்கு முன்னாடியே ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அப்படி நிறைய விஷயம் இந்த 1919 தான் நடக்குது. இது அப்போ அந்த வருஷத்தில் இவர் ஐசிஎஸ் தேர்வு எழுதி அதில் செலக்ட் ஆகி வேலைக்கும் போயிடுவார். அடுத்து அவருக்கு ஆங்கிலேயர்களோட ஒத்து போகலை, வேலையை ராஜினாமா பண்ணிடுவார். அடுத்து இவரோட குரு யாருன்னு கேட்டால் சிஆர் தாஸ். நமக்கு தெரியும், சித்ரஞ்சன் தாஸ் சுயராஜ்ய கட்சியை தொடங்கினவர். இவர் சுயராஜ்ய கட்சியை 1923 ஜனவரி 1 மோதிலால் நேரு கூட சேர்ந்து தொடங்குவார். இப்போ ஐஎன்சிக்கு வருவோம். இவர் இந்த டைம்லேயே இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கூட வந்துட்டார். 1938 ஹரிப்பூர் இந்த மாநாட்டில் இவர் தான், ஹரிபுரான்னு தான் கரெக்டாக வரும், ஆனால் வேறு ஐஏஎஸ் நோட்ஸில் எல்லாம் ஹரிப்பூர்னு இருந்துச்சு, அதனால அப்படி எழுதிட்டேன். ஹரிபுரா மாநாட்டில் நேதாஜி எதாக இருக்காருன்னா ஐஎன்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அடுத்த வருஷம் பட்டாபி சீதாராமையாவை யார் நிறுத்துவார்னா காந்தியடிகள் நிறுத்துவார். அதுலேயும் அவரை தோக்கடிச்சு திரிபுரா மாநாட்டிலையும் இவர் தலைவராக வருவார். காந்திக்கும் இவருக்கு ஒத்து போகாது. ஏன்னா காந்தி அகிம்சை, நம்ம நேதாஜி அப்படி கிடையாது. அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் ஒத்து போகாதனால அவர் அதுலேருந்து வெளியே இவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்குவார். அடுத்த பார்த்தோன்னா இவர் அதுக்கு பிறகு இது இந்திய தேசிய இராணுவத்தை எல்லாம் தொடங்குற கதையெல்லாம் இருக்குது. இவர் 1945 ஆகஸ்ட் 18 ஒரு விமான விபத்தில் இறந்து போனதாக சொல்லப்படுது. ஆனால் அது கரெக்டாக நமக்கு இன்னும் தெரியலை. இவரை பற்றி போட்ட கமிட்டியில் ஒன்று